சார், இப்ப அதிமுகல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க சார். பதவியும் பணத்தையும் ஊழல் பண்றதுக்கு அந்த ஆசை வெறியோட போறவன கழுதைன்னு சொல்லலாம். கழுதை பேரம்னு வேணா சொல்லாங்க. அது குதிரை பேரம்னு சொல்றதையா நல்ல ஒரு மேன்மையான குதிரையை போய் கேவலப்படுத்துறீங்க. மைக் பிடிச்ச ஒரு அம்மா பேசுறால மரகதம் குமரவேல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு கொலை துரோகி. அம்மா காலத்துல இருந்து எம்பி 2 தடவை எம்எல்ஏ, இதெல்லாம் தான் வயிற்று பிளப்பு, மானங்கெட்ட பிளப்பு. இல்ல சார், தொகுதி மக்களுக்கு நலன கருத்தில் கருதி அப்படின்னு சொல்றாங்களே சார். போன 5 வருஷம் எம்எல்ஏவே அந்த மரகதம் குமரவேலு மத்ததெல்லாம் இருந்தாங்களே, அப்ப திமுக ஆட்சி நடந்தது. அப்ப தொகுதி நலனுக்காக கட்சி மாறலையா? என்ன மானங்கெட்ட பொழப்பு. அதுலதான் முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு. பாசிச பாயாசம் ஜனநாயக படுகொலைனார திருமாவளவன் சமூக போராளி இப்ப அப்படியே தோழமை சுற்றுதல். மானம் வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு தேவையா திருமா? எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து விசில் அடிச்சோம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து விசில் அடிச்சோம் அப்படின்னு ஒரு நிறைவோட இருக்கலாம். நான் இத்தனை வருஷம் அதிமுகவுல இருந்து பிறந்ததுல இருந்து ரெட்டல இருந்து பெருமை பேசிக்கலாம். இல்ல இந்த நடிகருக்கு போய் விசில் அடிக்கிறதே பெருமைனா போய் சாவுங்க. போ கேள்விப்பட்டேன், பீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறாராம். அதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு என் கட்சியில சேருங்க, ஆனா நான் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன். நிச்சயமா ஒரு புது மறுபடி நீங்க செய்தி போட்டீங்கன்னா அது முளைச்சு வரும். பாத்தீங்களா, எடப்பாடி அவர்களை தலைமுறை தாண்டி அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் வாழ்த்துவார்கள். கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கு அருமையான வாய்ப்பு. வரியா வா, எம்எல்ஏவா செயல்படு, கட்சியில ஒரு பொறுப்பு தரமாட்டேன். ஜோசப் விஜய் 2029 எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி நிப்பாரு. திமுக முட்டுச்சந்தில அனாதையா நிப்பான். நாளை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்ப அதிமுகல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புதுசா பதவிக்கு வந்த விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க சார். இது அந்த இரட்டை இலையில வாக்களிச்ச மக்களுக்கு அவங்க செய்யற துரோகம் தானே சார்? இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுல இல்லைங்க சந்தேகம். அது வேற எல்லா டிவியும் இப்ப 2 3 நாளா குதிரை பேரம் அப்படின்னாங்க. நான் அதுல இருந்து மாறுபடுறேங்க. அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த கட்சியில இருக்கிறவன வேணா கொள்கையோட இருக்கிற குதிரைன்னு சொல்லலாம். இவனுங்க பாத்தீங்கன்னா பதவியும் பணத்தையும் ஊழல் பண்றதுக்கு அந்த ஆசை வெறியோட போறவன கழுதைன்னு சொல்லலாம். கழுதை பேரம்னு வேணா சொல்லாங்க. அது குதிரை பேரம்னு சொல்றதையா நல்ல ஒரு மேன்மையான குதிரையை போய் கேவலப்படுத்துறீங்க. கழுதை பேரம்னு வேணா சொல்லலாம். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா முதல் துரோகமே பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னது மீறி போய் அங்க விஜய் அதெல்லாம் கொடுப்பார் இதெல்லாம் கொடுப்பாருன்னு டீலிங் பேசிக்கிட்டு இவனுங்களா நம்பிக்கையில் அந்த ஓட்டு போட்ட மையில் ஈரம் காய்வதற்குள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்க போய் நின்னானுங்க. அப்பயே பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது கொலை துரோகம். அது முதல் துரோகம் அங்க பண்ணிட்டு போனானுங்க. அவரு வேட்டைக்காரர் பீஸ்ட். அவரு இவங்களை அழகா போவாதன்னு சொல்லுவோம். அவர் போன உடனே 2 கிட்னி உருவிட்டு போயிட்டு வாங்கன்னு இவங்களுக்கு அமிச்சு அந்த பக்கம் 10 கோடி 15 கோடி 2 பொது உடைமை காரணங்களையும் வெளியில ஆதரவு வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை முழக்க வீரர், அதாவது சமூக நீதிக்காகவே தலித் எழுச்சிக்காகவே நாள் வரைக்கும் முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு இங்க டீலிங் பேசிவிட்டு இது கிடைக்கலன்னே ஒரு நாள் தாமதப்படுத்தி அங்க போய் நாள் வரைக்கும் RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு அந்த வாயை கழுவாம பிரஸ் போட்டு தேய்க்காம கூட அடுத்த நாள் போய் லெட்டர் கொடுத்து அங்க பதவியில சேர்ந்துக்கிட்ட திருமாவளவன்லாம் நம்பி நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுன்னா இந்த பக்கம் இருந்து உருவி அவங்க கிட்ட எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டு கடைசியில இவங்களுக்கே துரோகத்தால் அழியும். இந்த என்ன ஆயுதத்தை நீ எடுக்கிறாயே அதே ஆயுதத்தால் நீ வீழ்த்தப்படுவாங்கிற மாதிரி அங்க போனானுங்க. அதே துரோகத்தை விஜய் இன்னைக்கு பீஸ்ட் இவங்களை கிழிச்சு எரிஞ்சுட்டு அதுல இருக்கிற வெளியே தெரியாத 3ஆம் நிலை 4ஆம் தர ஆளுகளை பிடிச்சி இழுத்து இதுங்கெல்லாம் போய் சொல்லுதுங்க, நான் ஜோரம் போறதுக்கு காரணம் தொகுதிக்கு நாங்க நல்லது பண்றோம் அப்படின்னு. போய் தொலைங்க, போற இடத்துக்காவது விசுவாசமா இருங்க. அங்க ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், பீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறாராம். அதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு என் கட்சியில சேருங்க, ஆனா நான் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன். ஏதாவது வாரிய தலைவர் கட்சியில ஏதாவது பொறுப்பு தரேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை சொன்னாங்களா, அதனால திக்பிரமை பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அந்த மைக்கு பிடிச்ச ஒரு அம்மா பேசுறாங்க மரகதம் குமரவேல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு கொலை துரோகி. அம்மா காலத்துல இருந்து எம்பி 2 தடவை எம்எல்ஏ, எடப்பாடி பழனிசாமி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு மைக் போட்டுட்டு அங்க கத்தினார் ஒண்ணலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் தான் வயிற்று பிளப்பு, மானங்கெட்ட பிளப்பு. வைகோ சொல்ல மாதிரி இதற்கு ஆதி காலத்திலிருந்து இருந்த அந்த தொழிலை பண்ண போலாம்.
அந்த மாதிரி போறீங்க, நீங்க எல்லாம் புற்றீசல் மாதிரி போறீங்க. இல்ல சார், தொகுதி மக்களுக்கோட நலனை கருத்தில் கருதி அப்படின்னு சொல்றாங்களா சார்? யாரா இருந்தாலும் தொகுதி மக்கள் கேட்டுதான் அவங்க ரிசைன் பண்ணாங்களா சார்? ஏன் இப்ப திமுகவில் இருக்கிறானுங்களே அவனுங்க எல்லாம் இப்ப தொகுதி மக்கள் துரோகம் அவங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்களா? அந்த தொகுதியிலே தாவேக்கா வேட்பாளர் ஒருத்தனா இல்ல, அவனை வேண்டாம் தானே உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன தொகுதி மக்கள் போய் கிழிச்சாங்க? இப்ப போன 5 வருஷம் எம்எல்ஏவே அந்த மரகதம் குமரவேலு மத்ததெல்லாம் இருந்தாங்களே, அப்ப வந்து திமுக ஆட்சி நடந்தது, அப்ப தொகுதி நலனுக்காக கட்சி மாறலையா? என்ன மானங்கெட்ட பொழப்பு. அதுலதான் முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு. வயிற்று பொழப்புக்கு போற, அரசியல் பொழப்புக்கு போற, அதிகாரம் வேணும், பணம் வேணும், குண்டு கொழுக்கணும், ஊழல் பணத்துல வந்து நல்லா ஊதாரியா வாழணும். அதுக்கு எதுக்கு உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் மறுபடியும் நின்னாங்கன்னா டெபாசிட் போயிடும். அதனாலதான் நம்ம பீஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க. தமிழக அரசியல் களத்துக்கு இது புதுசு தம்பி. அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து அரசியல்ல ஒன்றும் அவர் ஒன்றும் தூய சக்தி எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும், அதாவது இந்த வாடகைக்கு வாயை விட்டுட்டு திரிவான் திருமாவளவன் சொன்னாரு. இதே விஷயம் மத்திய பிரதேசல பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா 20 காங்கிரஸ் எம்எல்ஏங்களை சிட்டிங் எம்எல்ஏ ராஜ்நாத் இவருடைய கமல்நாத்தோட அமைச்சரவையில இருந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே ரிசைன் பண்ண வச்சு தாமரை நிக்க வச்சு ஜெயிச்சாங்க. அப்போது பாசிச பாயாசம் ஜனநாயக படுகொலைனார திருமாவளவன் சமூக போராளி. இப்ப அப்படியே தோழமை சுட்டுதல். மானம் வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு தேவையா திருமா? கெட்டு போவதற்கு கிளவியாவது வரை காத்திருப்பானேன்னு பழகருப்பியா சொன்ன மாதிரி இந்த பொழப்பு முன்னாடியே படிச்சுன்னா நல்லா சின்ன வயசுலயே வசதி இருக்கிறதோட நல்ல வாய்ப்பா வாழ்ந்துருக்கலாமே. அதனால சோரம் போறதுக்கு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு 5 வருஷமாவது குறைஞ்சபட்ச அரசியல் அரங்கில் அனுபவம் இருந்திருக்கணும். எதிர்கட்சியா களமாடி இருக்கணும். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே தெரியாம சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற ஒண்ணை மட்டுமே பார்த்து வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அவங்க மூலமா உள்ள பெரியவங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த ஓட்டை வாங்கி வந்துட்டு ஆட்சினா என்ன, ஆட்சி கட்டுலாம் என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு இந்த அமெரிக்க அதிபர் மாதிரி கோட்டு போட்டுக்கிட்டு அவர் இந்த சற்றும் இந்த மண்ணுக்கு பொருத்தமில்லாத ஒரு உடையில ஆட்சி தராரு. ஆட்சி எப்படி இருக்குதுங்கிறது டெஃபரெண்டா ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். அவரை நம்பி போறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அதிமுகவுல இருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எனக்கு அறிஞ்ச ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்களை அழகா பயன்படுத்தி உள்ள கூப்பிட்டுக்குவாங்க. எந்த அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே என்ன ஓடுது அப்படின்னா, மன்றத்துல இருக்கிறவங்களை தவிர வெளியில இருந்து வந்த அந்நியனுக்கு நம்ம எதுவும் பொருள், அதாவது பொருள் கொடுக்கலாம், பதவி கொடுக்க கூடாது, பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு அங்க ஓடிட்டு இருக்குது. அதனால விட்டில் பூச்சிகளா சினிமா கவர்ச்சியை நம்பி விஜய் பக்கம் போனா எனக்கு வயிற்று பொழப்பு, நாளைக்கு உள்ளாட்சியில பொழப்ப ஓட்டிக்கலாம்னு நினைச்சு போனீங்கன்னா போங்க. அங்க போய் 10ஓட 11 அத்தோட 11 போய் ஏதோ ஒரு அதுலயாவது ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை. எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து விசில் அடிச்சோம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து விசில் அடிச்சோம் அப்படின்னு ஒரு நிறைவோட இருக்கலாம். நான் இத்தனை வருஷம் அதிமுகவுல இருந்து பிறந்ததுல இருந்து ரெட்டல இருந்து பெருமை பேசிக்கலாம். இல்ல இந்த நடிகருக்கு போய் விசில் அடிக்கிறதே பெருமைனா போய் சாவுங்க போங்க சார். இப்ப இந்த நிலையில வந்து ஒரு 5 பேர் வந்து திருப்பி வந்து அதிமுகல வந்து இணைஞ்சிட்டாங்க சார். அங்க போக விருப்பம் இல்லாம இணைஞ்சிட்டாங்க. இந்த 5 பேருமாவது குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவன் பேக் டு பெவிலியன் பேட்டை எடுத்துட்டு ஓடலாம். ஆனா நாங்க போய் சேரலன்னு எங்க ஒண்ணும் கிடைக்கலன்னதுக்கு அப்புறம் தான் இங்க ஓடி வந்துட்டானுங்க. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அதிமுக இழப்பதற்கு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. தலைக்கு மேலே போன பின்பு ஜான் என்ன மூலம் என்ன அப்படின்னு இருக்கிறப்ப கட்சியை சீரமைக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பமா நினைக்கிறேன். சோ கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கு அருமையான வாய்ப்பு. வரியா வா, எம்எல்ஏவா செயல்படு, கட்சியில ஒரு பொறுப்பும் தர மாட்டேன். இவனுங்க எம்எல்ஏ வந்துட்டு நாளைக்கு போய் எடுத்து ஓட்டு போட்டாங்கன்னா கொரோனா அதுல மறுபடியும் இவனுக்கு பதவி போயிடும். வந்து கட்சியில சேர்ந்துக்க, எம்எல்ஏவா இருந்துக்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இவனுங்க எல்லாத்தையும் நீக்கின அன்னைக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துலயும் கோயம்புத்தூர்லயும் இவன் அந்த மெடிக்கல் விஜயபாஸ்கர் இருப்பானே விராலிமலையா, அந்த ஊர்ல எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஒரு ஆலமரம். ஆமா, இவனுங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்து அங்க அந்த ஊர்ல வளர வேண்டிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போட்டு இது பண்ணி வச்சிருந்து அதே பொறுப்பை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தை முன்வைக்கப்படுறதா ஒரு தகவல் வருது சார். பதவியில இருந்து தூக்குனதை சேம் பதவி தரணும் அப்படின்னு ஆணியன் கூட கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அவர்கிட்ட சரியோ தப்போ அந்த ஒரு இது இருக்குதுங்க. எடுத்த முடிவுல வாடா பாத்துக்கலாம். அது வந்து இழப்புகளை கொடுத்துருக்குதா, இது வரைக்கும் சரிவுகளை கொடுத்துருக்குதா, ஒரு இடத்துல அது செயல்பட தொடங்குங்க. பின் வைக்க கூடாதுங்க. இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா, நீ என்ன நாங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா சினிமாவில இருந்து அம்மா வந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்க கை கட்டி நிப்போம். எம்ஜிஆர் இவனுங்க பார்த்திருக்க மாட்டானுங்க. எம்ஜிஆரை பார்த்து நாங்க இது பண்ணுவோம். நீ என்ன நேற்று வரைக்கும் எங்க கூட தானே உட்காந்துருந்த பழனிசாமி அப்படின்னு நினைச்சிட்டு தானே இவங்க பண்றானுங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளர், இன்னைக்கு கட்சியுடைய நீ விரும்பலையோ 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியுடைய ஒற்றை முகம் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான்
அவருடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலர் இருக்க போறாரு. இழப்பதற்கு இனிமேல் என்ன இருக்குது? இவங்க எல்லாம் சேர்த்து என்ன எதிர்கட்சி தலைவராக போறாரா இல்ல ஆளுங்கட்சி ஆக போறோமா? இவங்களை அத்தாந்தரத்துல விடணும், இவங்களை இப்படியே ரோட்ல நிக்க வைக்கணும், அரசியல் பிச்சைக்காரங்களை பிச்சை எடுக்க விடணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கட்சி ஒற்றை தலைமையில் உங்க கீழே வரணும், அடுத்த தலைமுறை இவனுங்க எல்லாத்தையும் தூக்கி எறிங்க, இவனுங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அத்தாந்தரத்துல ரோட்ல நிறுத்துங்க. என்ன அதிமுகவுக்கு இழப்பதற்கு என்ன இருக்குது? எல்லாத்தையுமே இழந்தாச்சு. அப்ப உங்களுக்கு கீழ இருந்து வருத்தம் எல்லாம் கம்ப்ளீட் இதுல இருந்து மறுபடியும் அதிமுக வரட்டும், அடுத்த தலைமுறையாவது விசுவாசிங்க. உண்மையாலுமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தவங்க, எடப்பாடி பழனிசாமி பார்த்தவங்க, இந்த கட்சிக்காக இருக்கிறவனுங்க அவங்க வரட்டும். அதுக்கு ஒரு நல்வாய்ப்பு, ஒரு தோல்வியிலையும் கிடைச்சிருக்கிற நல்வாய்ப்பு. அத்தாந்திரமா அந்த மைக்க மாட்டிக்கிட்டு 150 தொகுதியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொண்டை தண்ணி போக கத்தி உங்களுக்கு எல்லாம் ஓட்டு கேட்ட அப்படி எல்லா இதுவும் பண்ண அப்படி அவனுக்கு எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கானுங்க தம்பி. எடப்பாடி பழனிசாமி இந்த எதிரிகளை கட்சி எப்படி காப்பாத்துறதுன்னு இதையே பார்த்துட்டு இங்க இருந்து துரோகிங்களை அவர் வந்து கணிக்க தவறிட்டார், இது பண்ணிட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவனுக்கு பாரு அருமையா பிளான் பண்ணி எல்லாம் விஜய்க்கு பின்னாடி நம்ம போகணும், நாம ஏன் எடப்பாடி பின்னாடி நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு எனக்கு பிளான் பண்ணிருக்கிறானுங்க. அந்த துரோகிங்களுக்கு துரோகத்தை இதை விட மோசமான கட்சி இன்னும் கீழே போனாலும் போட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த துரோகிங்க ரோட்ல நிறுத்துங்க, அரசியல் பிச்சைக்காரனுங்க ஆக்குங்க. அப்பதான் அடுத்த யாருக்கு இந்த துரோகம் பண்றதுக்கு கொஞ்சம் மனசுல பயம் வரும், அடுத்த தலைமுறை கொண்டு போங்க. அதே மாதிரி நான் ஒன்றிய செயலாளர் வந்து இந்த முட்டி போனவன் முழங்கால் போனவன் புரட்சி தலைவர் காலத்துல போட்டாங்க, அம்மா காலத்துல போட்டாங்க, 4-5 தடவை உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்களையும் களையெடுங்க. ஒருத்தர் 2 தடவைக்கு மேல ஒன்றிய செயலர் ஆகக்கூடாது, முக்கியமான பொறுப்புல இருக்கிறவன். இதுல தயவு செஞ்சு பாஜக கொண்டு வர்ற பாணியை நீங்க கொண்டு வாங்க. அதுல வந்து 2 டேமுக்கு மேல ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு வர முடியாது. நீங்க கட்சியை புனரமைச்ச ஒரு பேராவது உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களை 10 தோல்வி பழனிசாமி, 8 தோல்வி எடப்பாடின்னு எவன் வேணாலும் புறமுதுகளை எடுத்து சொல்லிட்டு போட்டோம். ஆனா இருபெரும் ஆளுமைகள் திரைத்துறையில இருந்து வந்தவங்களுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மனுஷன் இந்த கட்சியை புனரமைச்சான், இந்த கட்சியை மறுபடியும் கட்டி சீரமைச்சான்னு பேரோட நாளைக்கு நீங்க போவீங்க. அந்த வேலையை செய்யுங்க, இளைஞர்களை நம்பி கொடுங்க. ஒரு பக்கம் ஏன்னா தயவு செஞ்சு பொதுச் செயலர் புரிஞ்சுக்கணும், ஒரு ஜெனரேஷன் டிரான்சிஷன் ஆயிருக்குது, அடுத்த தலைமுறைக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப அதையும் இது பண்ணிட்டு நான் ஏற்கனவே உங்க இதுல வேண்டுகோள் வச்ச மாதிரியே தினகரனை கட்சியில சேர்த்துக்கிட்டு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு கொடுத்து உங்களுக்கு அடுத்தது அப்படிங்கறது அது நிலைமை கொண்டு வந்து தென் மாவட்டத்தை தம்பி நீ பாத்துக்கிட அந்த பக்கம். ஏன்னா இந்த கூட இருந்து கழுத்தறுத்த இந்த கொலை பாதகர்களுக்கு தினகரன் எவ்வளவோ மேலுங்க. ஆகலன்னா அவர் பாட்டுக்கு தனி கட்சி போறேன்னு போனாரு, இந்த கூட்டணி வச்சோடனே எவ்வளவு இவர் ஒரு தடவை தம்பினா அவர் 10 தடவை அண்ணன் பழனிசாமி அண்ணன் பழனிசாமிங்கிறார். இந்த கொலபாத துரோகிங்க இவனுங்க கல்ல எடுத்து தூங்கிட்டு இருக்கிறவன் தலையில போட்டு கொண்டுட்டு பதவிக்காக ஓடுற இந்த இந்த 3ஆம் தர அரசியல் புரோக்கருங்க. அதுக்கு தினகரன் எவ்வளவோ மேல். தினகரன் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு இம்மீடியட் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் அதை சரி பண்ணாவே 2029 நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதாவது ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜோசப் விஜய் 2029 எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி நிப்பாரு. திமுக வந்து முட்டுச்சந்தில அனாதையா நிப்போம் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரையாவது சொல்றதுக்கு அவங்களுக்கு நாதி இல்ல. 4வது முறையாக பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னு நமக்கு, ஏன்னா போன தடவை நம்ம ஒரு பிரதமர் வேட்பாளர் காட்டாதனாலதான் 2024 நம்ம தோத்து போனோம். அதனால நாம இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பாஜகவோட கூட்டணி தொடர்வது என்பது அது மிக மிக நல்லது. ஒரு தேசிய கட்சி இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்குது, அது கிறிஸ்தவர் எல்லாம் அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 4வது முறை எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னு நாம இந்த கூட்டணியை தொடரணும், தினகரனை கூட சேர்த்தணும். இந்த இது நடந்தாவே இப்ப அதிமுக வந்து ஒரு கிட்டத்தட்ட டோட்டலா சுத்தப்படுத்துற மாதிரி ஆகுங்க. நிச்சயமா ஒரு புது மறுபடி நீங்க செடி போட்டீங்கன்னா அது முளைச்சு வரும் பாத்தீங்களா. எடப்பாடி அவர்களை தலைமுறை தாண்டி அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் வாழ்த்துவார்கள். அதை பொதுச் செயலாளர் புரிஞ்சுக்கிட்டு அது செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் தானே சார், திமுக கூட அதிமுக பேசுது, அவங்க வந்து ஆட்சி இது அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் தான் பிரிஞ்சு போய் அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா சார்? அக்கா கிட்ட சோரம் போவாதும் தங்கச்சி கிட்ட போனாலும் கிராமப்புறத்துல அப்படி இப்படிதான் நான் பேசணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சூடு சொரண உள்ளவனுங்களை உண்மையாலுமே அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரம் ஏற்படுத்தினாங்க. ஒரு நான் வாதத்துக்கு சொல்றேன், அப்படி ஒரு இது ஏற்பட்டு திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடோட அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அதிமுக தோற்றம் 1972, அதிமுக மறைவு 2026 அன்னைக்கே கல்லு சொருகி இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சாரு, மறுப்பே தெரிவிச்சாரு. எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷனே தெரியும், நான் சொல்றேன். அப்படி ஒரு ப்ரொபோசல் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி ஏங்க அம்மா தீய சக்தின்னு சொன்னவங்களோட போய் நாம எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும், வேண்டாம் அப்படின்னு மறுதளிச்சாரு. சோ எப்படியாவது மந்திரி ஆயிரலாம், உண்டு கொழுக்கலாம், வாயை வகுத்தையும் வளர்த்தலாம்னு பார்த்தவங்களுக்கு முதல்ல இவனுக்கு அது ஷாக் ஆகி போச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கொள்கை வீரர் வாழும் அம்பேத்கர் அப்படின்னு புரடா விட்டுக்கிட்டு சோமர் சால்ட் பல்ட்டி அடிச்சுட்டு
நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கிற திருமாவளவன் முதலமைச்சராகி அதிமுக மந்திரி சபையில பங்கேற்று திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன சொன்னார், ஏங்க நாம 53 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிங்க, கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆண்ட கட்சி, நாம போய் இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டு பின்னாடி நம்ம உட்கார்றதா அப்படின்னு அதையும் வேண்டானாரு. சோ 2வது இவங்க திட்டமும் அமைச்சர் ஆகுறது பனால் ஆயிடுச்சு. 3வது மானங்கெட்டு போய் சொல்றானுங்க, அலையாத வீட்டுக்கு தலைப்பாக கட்டிக்கிட்டு துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு கைப்பை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போறான்னு கிராமப்புறத்துல கிண்டடிப்பாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு நாமளே போய் ஆதரவு கொடுக்கலாங்கிறாரு. அப்பயும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, ஏன்னா தோத்து போயிருக்கிறோம் அப்படிங்கறதுனால அவரும் ஒரு படி இறங்கி வந்து இது எப்படிப்பா நல்லா இருக்கும், நேற்று கட்சி ஆரம்பிச்சவரு ஆதரவு கேட்டுட்டா கூட பரவாயில்ல, கேட்காம நாமளே போய் ஆதரவு இது பண்ணணும். 4 திட்டம் இவனுங்க போட்டானுங்க, 4 பனால் ஆயிடுச்சுன்னு தான் இவனுங்க பத்தினி வேஷம் கிளம்பி போச்சு. நீ கேக்குற யோக்கியனா இருந்தா நீ வந்து இப்படி ஒரு இது பண்ணியிருந்தா அன்னைக்கு நைட்டே நீ வெளியேறி இருக்கணும். கூட்டு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், போய் விஜய்க்கு எதிராக நீங்க போய் ஓட்டு போட்டு சட்டமன்ற வாசல்லே நின்றுட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கை, நாங்க திமுகவுக்கு துரோகியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னேன், இதை பத்தி பொதுக்குழுல விவாதிக்கணும், கூட்டு நீ அங்கன்னு சொல்லியிருந்தா அங்க இதை ஒரு காரணமா காமிச்சு அவர் மேல இல்லாத ஒரு பொய்ய சொல்லி அது மூலமா அங்க விஜய் கிட்ட போனா விஜய் நல்லா சொம்படிச்சு பீஸ்ட் ஒரு வேட்டைக்காரனால பீஸ்ட் போட்டு போராடி விட்டு போயிட்டு வாங்கடா தம்பிங்கள கிட்னி குந்தாணி எல்லாத்தையும் பிடிங்கி விட்டதுக்கு அப்புறம் இப்ப வேற வழி இல்லாம பிதற்றிட்டு இருக்க. அதுலயாவது ஒரு நிலைப்பாடா இப்ப கூட சொல்லுங்க, இப்ப பொதுக்குழுக்கு வர சொல்லுங்க அவனுங்களாம். இவனுங்க திட்டமே விஜய் கிட்ட போய் மந்திரி பதவி வாங்கிட்டு விஜய் கிட்ட பொட்டி வாங்கிட்டு அது மூலமா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அதிமுகவை செதிலா வெட்டி அந்த கட்சியை காலி பண்ணணும்னு கருங்காலி பசங்க அதுக்கு ஓடினானுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், இந்த இதுல சொல்ற கடவுள் இருக்கிறான் குமார் அப்படிங்கிற மாதிரி கடவுள் இருக்கிறான் பழனிசாமி. போனவனுங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வேட்டி டவுசர் எல்லாம் போய் அரசியல் அம்மனாண்டியா நிக்கிறானுங்க எல்லாருமே. இவனுங்களை அதே லெவல்ல விடுங்க, அப்பதான் அதிமுக அடுத்த லெவல்ல போவோம். எடப்பாடி பழனிசாமி அப்படி திமுகவுடைய சப்போர்ட்ல ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா ஒட்டு மொத்த அதிமுக தொண்டர்னு அப்படியே அன்னைக்கே கருப்பு கொடி ஏந்தி போய் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகுன்னு கேட்டிருப்போம். அந்த மாதிரி துரோகத்தை செய்யக்கூடியவர்ல எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றிங்க. உங்க சேனல் மூலமா வந்து புண்பட்டு கிடக்கிற அதிமுக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் கொஞ்சம் நான் வரம்பு மீறி பேசிருக்கலாம். ஏன்னா அந்த அதிமுக தொண்டர்களுடைய ஆதங்கத்தை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கடுமை இருந்திருக்கும். அதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுங்கன்னு உங்களுடைய நேர்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.